இந்தாங்க இந்தாங்க ஐயா. எல்லாம் சாப்பிட்டு பிளேட்டை கொடுத்துட்டு போகணுமா? யாருக்கு போதுமாயா? நல்லா இருக்கு. அது மிகப்பெரிய சேவை. அதான் நம்ம அவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லறம் பண்ணுறது நல்லறம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இல்லறத்துலேயே நீ வந்து தானம் பண்ணுற, தர்மம் பண்ணுற, தவம் மட்டும் சேர்ந்து பண்ணிவிடு. சாமியோட கொள்கை தவமும் சேர்ந்து பண்ணிவிடு. குடும்பத்தோடு சேர்த்து வச்சுன்னு தவம் பண்ணேன். பிள்ளைங்களையும் வந்து உட்கார வச்சு தவம் பண்ணிவிடு. அப்போ நீங்களே உழைச்சி அவங்களுக்கு தானமும் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தவமும் சொல்லித் தரீங்க. அதுதான் ஒரு நல்ல தாய் தகவனுடைய உண்மையான நல்ல அடையாளம்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் பரமாத்மா சொல்கிறார். ஒரு நல்ல தாய் தகப்பன் யார் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழிகாட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த உலகவாசியில் பிழைக்கிறதுக்கு வழிகாட்டுறது மட்டும் இல்லை, தன்னுடைய ஜீவனை யார் ரசிக்கிறதுக்கு வழிகாட்டி தரானோ அவன் தான் நல்ல உண்மையான தாய் தகப்பன்னு சொல்கிறார். பகவத்கீதையில் சொல்லுது. அது வந்து இதுதான் உண்மை. நம்ம வந்து புருஷன் கொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க வேற நம்ம வேறலாம் கிடையாது. எல்லாம் ஒன்று. என் உயிரே அங்கே இருக்குது, அங்கே அந்த உயிர் தான் இங்கே இருக்குது. அவ்வளோ என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரும் சமமாக நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேற்றுமைக்கே இடம் இல்லையா? அப்போ உங்களுக்கு அது ஒரு ஆத்மா அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. அப்போ இதுமே நம்ம வந்து மனத்தை வந்து அடக்கிறதுக்கு வழி பார்க்கணும். மனதை அடக்கக்கூடாது, அதுவே அடங்கணும். நீங்கள் வந்து அது எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே நீங்கள் வச்சா அடங்கிடாது. அது உற்பத்தி ஆகிற இடம் சுழுமுனை தான். ஜீவன் எங்கே அங்கே தான் உற்பத்தி ஆகுது. அது வெளியில் வரும்போது தான் மனமாக வெளியில் வருது. புரியுதுங்களா? அது அந்த இடத்துலேயே கவனிச்சிருந்தா அப்போ அது அந்த கீழே வரக்கூடாது, அங்கேயே நிறுத்தி வச்சுனீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அது உண்மையான வீடு வந்து இங்கே இருக்குது, அங்கே போக ஆரம்பிக்கும். அப்போ அது போகிற வழியில் உங்களுக்கு தத்துவத்தெல்லாம் அந்த இடத்துல போகும்போது அதோடைய விளக்கம் பண்ணிக்கினே போகும். அதுதான் ஞானம். அதுதான் 6 நிலையை கடந்து 6வது ஆரத்துக்கு போய் போகிறது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன ஜீவன் தான் போக முடியும். ஜீவன் மனதோட ஐக்கியமாகி போகும். இல்லையா? நம்ம இப்போ பண்ணுறோம், பயிற்சி பண்ணிக்கிறோம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம? அதுதான் தெரியும். இப்போ நீங்கள் கண்ணு ரெண்டையும் நீங்கள் இங்கே பார்க்க வச்சுருக்காரு, ஏன் சாமி அங்கே பார்க்க வச்சுருக்காரு தெரியுங்களா? ஜீவனை தான் பார்க்க வச்சுருக்காரு. ஜீவனும் மனமும் என்ன பண்ணுதாங்க, புரியுதுங்களா? அப்போ அங்கே பார்க்கும்போது அது ரெண்டும் ஐக்கியப்படும் போது உங்களுக்கு உள் உணர்வு வந்துடும். உள் உணர்வு வரும்போது பார்வை அப்படியே உள்ள டேன் ஆகும், உள்ள திரும்பும். அப்படியே கருவிழி சாமி பாருங்க எப்படி இருக்கு. அந்த கருவிழி உள்ள திரும்பும் போது பார்வையோட ஃபோக்கஸ் உள்ளே போயிடும். உள்ளே போனால் அப்படி நமக்கு உள்ள நடக்கிறதுலாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். என்ன நடக்குது, எப்படி போகுது, என்ன வருது. ஏன்னா நம்ம இந்த உலகம்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது கண்ணு மூலமாக தானே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ உள்ளே இருக்கிறதே நம்ம கண்ணு மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு அனுபவப்பட்டவங்க யாரும் இருக்காங்களா? இந்த அளவுக்கு அனுபவப்பட்டவங்க யாருன்னா இப்போ இருக்காங்களா? அனுபவத்தினால தான் நம்ம பேச முடியும். இது வந்து சும்மா சொல்கிறது இல்லை. இப்போ நம்ம இருக்கிற சித்த வித்தியாசங்கள் யாருன்னா அந்த அளவுக்கு அனுபவம் இருக்காங்க? அதான்யா இப்போ நான் அனுபவப்பட்டதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த உடம்பு வந்து நம்ம தவத்தில் நல்லா இருந்து அந்த மாதிரி உள்ளே போக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், கல் போய் ஆகிடும். அந்த உடம்பு கல் போலே ஆக மாட்டா இந்த தேகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நான் உணர்ந்தேன். இடம் மாதிரி ஆகிடும் உடம்பு, கல்லு மாதிரி ஆகிடும். அப்படியே உட்காந்து அப்படியே தவம் பண்ணி உள்ளுக்குள்ளேயே போயிட்டே இருக்கான். ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்படியே ஒரு அனுபவம். அதுக்கு நம்ம முயற்சி தான் பண்ணணும். 6 மாதம் தொடர்ந்து நான் ஜபத்தில் இருந்தேன். 6 மாதம் நித்த வாங்க. நைட்டும் தான் படுத்தெல்லாம் தூங்குறது இல்லை. படுத்தா தூங்கிடுவான். இப்படி செவத்தில் சாட்சி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். நைட்டுலாம் பகல்லாம் பகலில் சாமி சொன்ன டைமுக்கு ஜபம் பண்ணுவோம். நைட்டில் அப்படியே சாஞ்சிட்டு பாடியை சாட்சி வச்ச மாதிரி அப்படியே சமாதி நாளைக்கு 3 தடவை போயிட்டு வந்தேன். பயந்து வந்து
மரணத்தினுடைய தருவாய் போய் வந்து நான் 3 தடவை அனுபவத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால சொல்கிறேன். உண்மையாலுமே அதை அந்த அனுபவத்தை வந்து அனுபவித்து பார்க்கணும். சாமி அந்த நிலைக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் வந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கொடுக்க முடியுது. சித்த வேதம் நடவடிக்கை கிரமெல்லாம் இந்த ஒழுக்கத்தெல்லாம் அவர் அனுபவித்தது. நீங்கள் அனுபவிக்காதது எனக்கு ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறேன் சார். இப்போ 6 மாதம் ஆமாம்.